வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் கோமல் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு கிருபா குபாரேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலம் இது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணம் என்னவென்றால் ஆடை ஆபரணங்களில் பிரியம் கொண்டவர்கள், கல்வியில் ஆர்வம் காட்டுவர், நாட்டியம் சங்கீதம் போன்ற கலைகளில் ரசிகத்தன்மை இருக்கும். யாரிடமும் தானாக வழியச் சென்று பழக்கம் கொண்டவர்கள் இவர்கள். தாயாரின் மீது அலாதி அன்பு கொண்டிருப்பார்கள். பார்வதி பசுவாக மாறி இங்கு வழிபாடு செய்ததால் இத்தலம் கோபுரி என்றும் கோமல் என்றும் அழைக்கப்படுகிறது. கோவில் பிரகாரத்தில் விநாயகர், முருகன், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, நந்தி, சண்டிகேஸ்வரர் உள்ளனர். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர். திருமணத்தில் தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கு அதிக அளவில் பிரார்த்தனை செய்கிறார்கள். கிருபா குபாரேஸ்வரர் எத்தகைய தவறுக்கும் மன்னிப்பு தரக்கூடியவர். சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் அஸ்த நட்சத்திரனில் அரூப வடிவில் இத்தல இறைவனை கைகூப்பி வணங்கிய நிலையில் வலம் வருவதாக ஐதீகம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொழுக்கட்டை, வடை, லட்டு நைவேத்தியம் செய்து கிருபா குபாரேஸ்வரரையும் அன்னபூரணியையும் அஸ்த நட்சத்திர நாளில் கரங்கள் கூப்பியபடி வலம் வந்தால் இறைவனின் பரிபூர்ண அருளை பெறலாம். கலங்கிய மனம் உள்ளவர்களும் நல் வாழ்க்கை அமைய ஏங்குபவர்களும் திங்கள் புதன் கிழமைகளில் இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். சிவபெருமான் இந்த உலகத்தை எப்படி இயக்குகிறார் என்பதை அறிய பார்வதி தேவி விரும்பினார். இது பற்றி அவரிடமே கேட்டாள். அப்போது சிவன் ஒரு திருவிளையாடல் செய்தார். பார்வதி தன்னை மறந்து விளையாட்டாக தனது கண்களை பொத்தும்படி செய்தார். அந்த நொடியில் உலக இயக்கம் நின்று போனது. இதை கண்டு அதிர்ந்து போன பார்வதி தன்னால் நிகழ்ந்த இந்த தவறுக்கு சிவனிடம் மன்னிப்பு கோரினாள். அதற்கு சிவன், உன் கரத்தினால் என் கண்ணை பொத்தி இந்த பிரபஞ்சத்தை இருளாக்கினாய். இப்போது என் கரத்தில் இருந்து தோன்றும் ஹஸ்தாவர்ண ஜோதியில் நான் மறையப் போகிறேன். நீ பசுவாக மாறி இந்த ஜோதி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து என்னை வந்து சேர்வாய் என கூறி மறைந்தார். சிவனை காணாத பார்வதி அவரது ஆணைப்படி பசு உருவம் கொண்டு தன் சகோதரனான திருமாலுடன் சிவஜோதியை தேடி பூமி எங்கும் வலம் வந்தாள். பார்வதி மீது கிருபை கொண்டார் சிவன். ஒரு அஸ்த நட்சத்திர நாளில் அஸ்தாவர்ண ஜோதி தோன்றியது. இதை கோமலீய ஜோதி என்றும் சொல்வர். பார்வதி மனம் மகிழ்ந்து அந்த ஜோதியுடன் ஐக்கியமானாள். பார்வதிக்கு கிருபை செய்த இந்த சம்பவத்தின் அடிப்படையில் கோமலில் ஒரு கோவில் எழுப்பப்பட்டது. கிருபை செய்த சிவனுக்கு கிருபா குபாரேஸ்வரர் என்ற பெயர் சூட்டப்பட்டது. அம்பாளுக்கு அன்னபூரணி என பெயர். இக்கோவிலின் மூலவர் கிருபா குபாரேஸ்வரர், தாயார் அன்னபூரணி, தலவிருச்சம் வில்வம், புராண பெயர் கோபுரி, இப்போது இருக்கும் பெயர் கோமல். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 5:30 முதல் இரவு 7:30 வரை திறந்திருக்கும். இக்கோவில் கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் உள்ள குத்தாலத்தில் இருந்து பிரியும் ரோட்டில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் கோமல் உள்ளது. குத்தாலத்தில் இருந்து பஸ், ஆட்டோ வசதி உள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் குத்தாலம், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.